35 வயது பெண் ஒருத்தி நனைஞ்ச சேலையோட கையில் சின்ன கூடையை பிடிச்சுக்கிட்டு பேருந்துக்காக காத்திருக்கிறாள். ஒரு பேருந்து கூட வரல. ஒவ்வொரு நிமிஷமும் இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை விழுங்குது. அருகில் இருந்த கடைக்காரரிடம் நடுங்கிய குரலில் கேட்கிறாள், இந்த நேரத்தில் சிவபுரம் வழியாக பேருந்து வருமா? அவர் அவளை பார்த்து மெதுவாக சொல்கிறார், அம்மா, இந்த புயலில் இந்த வழியில் சில நாள் பேருந்தே வராது. அந்த வாக்கியம் அவள் நெஞ்சில் ஒரு கதவை அடைச்ச மாதிரி. கண்ணில் தண்ணி நின்றது. ஆனால் அழ அனுமதி இல்லை. அவள் செய்கிறது ஒன்றே ஒன்று. கையில் கொண்டு வந்த கூடையை இடுப்பில் வைத்து கொண்டு தலையை சாக்கு பையால் மூடிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாள். மழை முகத்தை அடிக்குது. காற்று உடம்பை தள்ளுது. சுற்றிலும் ஒரே இருட்டு. வழி சரியா தப்பா யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு அடியும் ஒரு கேள்வி, இது சரியா? வீட்டுக்கு போயிடுவேனா? பயம் நெஞ்சை பிழியுது. அப்போ அந்த பயத்துக்குள்ளேயே ஒரு நினைவு. அம்மா அடிக்கடி சொல்வாள், முனீஸ்வரனை மனசார நினைச்சா வழி தானாக திறக்கும். அவள் உதடுகள் நடுங்குது. ஈஸ்வரா, மனசுக்குள்ளே சொல்லிட்டே நடக்கிறாள். அந்த நிமிஷம் பயம் நின்று போச்சு. கால்கள் உறுதியானது. எங்கே திரும்பணுமோ அங்கே கால்கள் தானாக திரும்புது. அப்போதான் அவளுக்கு ஒரு உணர்வு. யாரோ அவள் பின்னாடி நடந்து வர்ற மாதிரி. அவள் திரும்பி பார்க்கிறாள். யாரும் இல்லை. மீண்டும் நடக்க ஆரம்பிக்கிறாள். மறுபடியும் அந்த உணர்வு. பயம் இல்லை, ஆச்சரியம் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு. அவள் மனசுக்குள்ள மெதுவாக சொல்றா, ஈஸ்வரா, நீதானா? பதில் வார்த்தையில் வரல, உணர்வா வந்தது. ஒவ்வொரு அடிக்கும் பின்னாடி அமைதியான நடை. மலைத்துளிகள் கூட அவளை தொட்டுட்டு விலகிற மாதிரி. சிவபுரம் ஊர் எல்லை. வீடுகள் தெரிய ஆரம்பிக்குது. அவள் வீட்டு வாசல். அவள் வாசலை தாண்டுற நேரம் அந்த உணர்வு மெதுவாக நின்றது. அவள் திரும்பி பார்க்கிறாள். யாரும் இல்லை. ஆனால் மனசு சொல்றது, இங்கே வரைக்கும் நீ தனியா வரல. கண்ணீர் தானா வலியுது. தலை குனிந்து மெதுவா சொல்றா, வாசல் வரைக்கும் இல்லை, என் உயிர் வரைக்கும் நீங்க தான் ஈஸ்வரா.